நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக். நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரெட்மி K20 Pro. ஸோ இந்த மொபைலோட டிஸ்பிளேவோட ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு பார்த்தீங்களா, அதை 60 ஹெர்ட்ஸ்லேருந்து எப்படி 81 ஹெர்ட்ஸுக்கு ஓவர் கிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ இருக்க எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட்டை ரொம்ப அதிகமாக கொண்டு வராங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா OnePlus 7 Proவோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கூட அதை மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதே நேரத்தில் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கூட நம்ம பார்த்தோம். ஏசுஸோட அந்த ROG Phone 2ல கூட 120 ஹெர்ட்ஸ் உள்ள ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அவ்வளோ அதிகமாக. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம மேஜராக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் காமனாக பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் தான் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். ஆக்சுவலி இந்த ரிஃப்ரெஷ் ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி பேசணுன்னா ஒரு பெரிய வீடியோ அதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். வேணுமாங்கிறதுக்கு மேலே ஓட் போல் கொடுக்குறேன். நீங்கள் ஓட் போலில் ஓட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ வேணா மேக் பண்ணுறேன். இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு செகண்டுக்கு ஸ்க்ரீனில் எத்தனை இமேஜை ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி K20 Pro மொபைலே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொபைலோட டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு செகண்டுக்கு 60 இமேஜை வந்து அது ப்ராசஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுது. அதுதான் வந்து 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இதே நேரத்தில் நீங்கள் 120 ஹெர்ட்ஸ் போனீங்கன்னா 120 இமேஜை வரைக்கும் அதால் வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து ரிஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு ஹெர்ட்ஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து அது இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ 60 ஹெர்ட்ஸ்னா ஒரு செகண்டுக்கு 60 இமேஜ். இது கிட்டத்தட்ட வந்து நம்ம வீடியோக்கு வந்து FPS சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, ஒரு செகண்டுக்கு எத்தனை FPSல வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது. இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோவோட FPS மாதிரி தான் இந்த ஹெர்ட்ஸும். ஓகேவா? இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து ஹெர்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க. அதனால தான் இந்த இடத்துல 60 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறாங்க ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு அதிகமான ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் நம்ம கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம கண்ணில் பார்க்கக்குள்ள அந்த UIயாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்குள்ள அந்த ஸ்மூத்னஸை ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி K20 Pro மொபைலை 60 ஹெர்ட்ஸ் உள்ள டிஸ்பிளேவை 81 ஹெர்ட்ஸாக ஓவர் கிளாக் பண்ண போகிறோம். இது எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, அந்த K20 Pro மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே ஹார்ட்வேருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால நம்மளால் இதை பண்ண முடியும். இன்னொன்று, அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரும் அதை ஹேண்டில் பண்ணணும். Snapdragon 855 தாராளமாக ஹேண்டில் பண்ணும் 81 ஹெர்ட்ஸை. ஏன்னு கேட்டிங்கன்னா 7 Proவில் 90 ஹெர்ட்ஸே வந்து அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுச்சு. ஐ திங்க் 120 ஹெர்ட்ஸை கூட அதை ஹேண்டில் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இந்த 81 ஹெர்ட்ஸுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, குறிப்பிட்ட ஒரு மோடை இன்ஸ்டால் பண்ணோம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 Pro. ரெண்டாவது, இதை நான் பூட் லோடராக அன்லாக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பூட் லோடர்னா என்னன்னு தெரில, இது என்ன, இது அன்லாக் பண்ணுறதுனா எனக்கு இன்னும் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக நான் முன்னையே வீடியோ போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பழைய வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 7 நாள் வெயிட் பண்ணி அன்லாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அன்லாக் பண்ணி முடித்த வாட்டி நீங்கள் வந்து TWRP இன்ஸ்டால் பண்ணோம். TWRP இன்ஸ்டால் பண்ணி இந்த ஓவர் கிளாக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் மோடை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதை நான் ஈஸியாக சொல்லிட்டேன். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி K20 Pro. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இல்லை ஒரு லேப்டாப். ஓகேவா? அது விண்டோஸில் ரன் ஆகிருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதை இப்போ நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகிடுச்சு, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா நான் பண்ணி ஒர்க் ஆச்சு, நான் XDA ஃபாரமில் பார்த்து. ஸோ அதனால் அதே ஸ்டெப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி K20 Pro. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அபவுட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே கொடுத்துருக்காங்க ரெட்மி K20 Proன்னு சொல்லிட்டு. நான் இருக்கிற எக்ஸாக்ட் MIUI வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா MIUI Global 10.3.3 ஸ்டேபிள் வெர்ஷனில் இருக்கேன். ஸோ இந்த ரோம் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணோம். அதுக்கு வந்து MIUI வெர்ஷனை 7 டைம் டேப் பண்ணோம். டேப் பண்ணி முடிச்சுட்டு செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷனுங்கிற மெனு வந்திருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா MIUI அன்லாக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஸோ அந்த மெனு வந்து அன்லாக்குடுன்னு என் டிவைஸ் இருக்குது. ஏன்னா நான் பூட் லோடராக அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிவைஸ் செக்கரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதோட ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்ச வாட்டி இதே மாதிரி டிவைஸ் செக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 80 ஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம், ஓவர் கிளாக்கிங். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சி நான் ஷட் டவுன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையும் பவர் பட்டனையும் சைமல்டேனியஸாக அழுத்தி பிடிக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பூட் மெனுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ இப்போ இந்த ஃபாஸ்ட் பூட் மெனுவில் போன வாட்டி நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து உங்களோட யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன் சைடு உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுங்கள், இன்னொன்று வந்து பிசியில் கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இனிமேட்டு நம்ம வேலை பார்க்க போகிறது பிசியில். ஓகே போகலாம். ஸோ கைஸ், K20 Proவில் இந்த 81 Hz மோடை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு 4 ஃபைல் தேவை. ஸோ இந்த 4 ஃபைலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். இது ABD ஃபாஸ்ட் பூட் டிரைவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஃபைல் தான், அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். ஜஸ்ட் இதை நீங்கள் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒய்ங்கிறத கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஒய்ங்கிறத கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இன்னொரு தடவை வந்து ஒய்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு நம்ம இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ABD டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபாஸ்ட் பூட் மோடில் இருக்கக்குள்ளே நம்ம கம்ப்யூட்டர் வந்து டிடெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன், டிடெக்டும் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம TWRP ஃப்ளாஷ் பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜிப் ஃபைலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நிறையா ஃபைல் இருக்கும். அதில் பேட் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். இது இப்படி ரன் பண்ணக்குள்ளே ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரேண்டம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என் டிவைஸோட ஐடி நம்பர். இந்த மாதிரி உங்கள் டிவைஸ்க்கு நம்பர் மாறலாம். இந்த மாதிரி உங்கள் டிவைஸ் காட்டல அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து உங்கள் டிவைஸை ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்கள் டிரைவரை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மறுபடியும் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் பூட்டில் இருக்க டிவைஸை இந்த இடத்துல காட்டும். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு என்ட்ரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக TWRP ஃப்ளாஷ் பண்ணிடும். மறுபடியும் ஒரு தடவை என்ட்ரு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நம்ம TWRP இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டரில் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேட்டு நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட USB கேபிளை அன்ப்ளக் பண்ணிவிடுங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோடில் தான் இருக்கும். ஓகேவா. வால்யூம் அப்பு பட்டன், பவர் பட்டன், இதை ரெண்டையும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ 2-3 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் வந்து ரெக்கவரி மோடுக்குள்ளே போகும். பொறுமையாக இருங்க, எதுவும் பண்ணாதீங்க. அதுவே ரெக்கவரி மோடுக்குள்ளே போகும். பார்த்தீங்கன்னா TWRPன்னு ஒரு தடவை வந்துட்டு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். ஸோ மறுபடியும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது TWRP ரெக்கவரிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். எதுக்குன்னா உங்கள் ஸ்டோரேஜ் வந்து என்கிரிப்டில் இருக்கும், அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு. இந்த பாஸ்வேர்டு எதோட பாஸ்வேர்டுனா நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டு. ஸோ நான் என்னோடய பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை, உடனே இதாகிடும். டீக்ரிப்ட் ஆகி முடித்தோடனே மறுபடியும் வந்து USB கேபிளை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டிவைஸை வந்து பிசி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த 2 மோட் ஃபைல், இதை ரெண்டையும் காப்பி பண்ணி நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் K20 Proவோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் அப்படியே வெளியே பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபோல்டரில் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஃபைலும் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேபிளை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம TWRPக்குள்ளே இருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கப் எடுக்கணும். ஸோ எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறையா பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமு, இமேஜ், பூட்டுன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DTBO அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி ஸ்வைப் டு பேக்கப்னு இருக்கும். நீங்கள் பொறுமையாக ஸ்வைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக 60 Hz இருக்க ரிஃப்ரெஷ் ரேட்டை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டோம் சேஃப்டிக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துருங்க, ரீபூட் கொடுத்துறாதீங்க. ஸோ பேக் வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே காட்டாது இன்டர்னல் ஸ்டோரேஜில், ஏன்னா அது இமேஜ் ஃபைலாக இருக்குது. ஸோ இன்ஸ்டால் இமேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 இருக்கும். இந்த 2ல் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 81 Hz வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 81 Hz இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை 75 Hz வேணுன்னா 75 Hz சூஸ் பண்ணலாம். நான் 81 Hz சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே எந்த பார்ட்டிஷனில் இதை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னு கேட்கும். இதில் நீங்கள் மறக்காமல் கரெக்டாக DTBO அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுலையாவது இது பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் ஆகாது, உங்கள் ஃபோன் வந்து பிரிக் ஆகிடும். ஸோ கரெக்டாக அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்வைப் டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், ஃப்ளாஷ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரீபூட் டு சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீபூட் ஆகிறதுக்கு. பட் ரீபூட் ஆன உடனே உங்களுக்கே தெரியும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து 81 Hzல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது.
ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் டிவைஸ் வந்து பூட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து டிவைஸ் பூட் ஆனோடனே இப்போ வந்து டிவைஸ் செக்கருக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேர் செக்ஷனில் கீழே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் ரேட்டில் 81 ஹெர்ட்ஸ் காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் தான் இருந்தது. இப்போ 81 ஹெர்ட்ஸ் காட்டுது. ஸோ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக K20 ப்ரோவோட டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட்டை ஓவர் கிளாக் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்மலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா 61 ஹெர்ட்ஸ்லேருந்து இந்த 81 ஹெர்ட்ஸ் வந்தனால நீங்கள் ஆப்ஸ் எல்லாம் கீழே மேலே கொஞ்சம் நவுத்தக்குள்ளேயே வந்து அந்த ஸ்மூத்னஸை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 81 ஹெர்ட்ஸ் வேணால் நீங்கள் 81 ஹெர்ட்ஸ் போகலாம். இல்லை இது கொஞ்சம் ரொம்ப பேட்டரி போகிற மாதிரி இருக்குன்னா 75 ஹெர்ட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. இதே ப்ரொசீஜர் தான் அதுக்கும். ஓகேவா? ஓகே, எப்படி இந்த K20 ப்ரோவில் ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டை ஓவர் கிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து எனக்கு பிடிக்கல, நான் பழசு 60 ஹெர்ட்ஸ்க்கே போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா TWRPயில், அதில் போயிட்டு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி TWRPயை உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணணும். அந்த மொபைலில் TWRP ரெக்கவரிக்குள்ளே போயிடணும். ரீஸ்டோருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் நம்ம குறிப்பிட்ட ஒரு பார்ட்டிஷனை ஆல்ரெடி நம்ம பேக்கப் எடுத்து வச்சோம்ல, அதாவது DTBO அப்படிங்கிற அந்த பார்ட்டிஷன், அதை மட்டும் ஃப்ளாஷ் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் 60 ஹெர்ட்ஸ்க்கே வந்துடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே, இந்த மாதிரி நான் 81 ஹெர்ட்ஸுக்கு போகிறனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன அட்வான்டேஜ் தான். அதாவது உங்களுக்கு UAE இன்டர்ஃபேஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க. வேறு எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 120 ஹெர்ட்ஸு இந்த மாதிரி நம்ம ஏதாவது வச்சுருந்தா மட்டும்தான் அந்த கேம்ஸ், அதாவது 120 ஹெர்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில கேம்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் அந்த ஸ்மூத்னஸை பார்க்க முடியும். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்த மோடை நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் வரல. பட் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது கால் பண்ணக்குள்ளேயோ இல்லை சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஷியன் பிளர் ஆகிற இடத்துல எல்லாமே ஒரு மாதிரி க்ரீனிஷ் டிண்ட் இருந்தது. இந்த ஒரு பிரச்சனை தான். பேட்டரி ட்ரெயினுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஹெர்ட்ஸை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கனாலே கண்டிப்பாக பேட்டரி ட்ரெயின் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு ஏசுஸோட ROG ஃபோன் 2 லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் 120 ஹெர்ட்ஸ் இருந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாலும் அதோட பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ தான் அதால் வந்து அதை இது பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஓவர் கிளாக் இந்த மொபைல் K20 ப்ரோ பண்ணக்குள்ளேயும் நார்மலாக பேட்டரி ட்ரெயின் ஆகிறதோட கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் பட் அந்த கொஞ்சம் பேட்டரி ட்ரெயின் நோட்டிசபிளாக தான் இருந்தது. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நீங்கள் K20 ப்ரோ வச்சுருந்தா சப்போஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் வேறு ஏதாவது கஸ்டம்ஸ் ரோம் இல்லை வேறு ஏதாவது வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் நீங்கள் உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸை சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன ஃபைலோட லிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த XDA த்ரெட்டோட லிங்க், எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.